Praise be to God. We welcome all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on the in the name of our on the Kodambaka Christian Assemblies on behalf of the Kodambaka Christian Assembly and the GLM Bookshop Ministry in Chennai. Today, let us begin the meeting with the word of prayer. I request from Madurai, Brother Prasannan, Evangelist Prasannan, to begin the meeting with the word of prayer. Over to Madurai, to Evangelist Prasannan. I request from Pudukottai, Brother Madhya Alagan, to start the meeting with the word of prayer. Over to Pudukottai, Madhya Alagan. ஜெபம் நேசிக்கிற அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஆண்டவரே. நாளின் மாலை வேளையில நம்ம சமத்துல கூடுறோம்னா பாருங்க நன்றி சொல்கிறோம். சிங்கப்பூர்ல இருந்து உங்களுடைய திருவார்த்தையை ஆண்டவரை பகிர்ந்து கொள்ள போகிறோம். மானுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பலப்படுத்தும் நிறைவேற்படும் தேவரே, பரலோகத்தின் சித்தத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தும் சமத்தை கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. என்ன நோக்கத்துக்காக அந்த கூட்டத்தினை ஆயத்தப்படுத்திட்டு நோக்கம் நிறைவேறத்தக்கதாக குழுவில கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பேர் பேராக ஜெபிக்கிறோம். எல்லோரும் ஆசீர்வதியும். கலக்க வாஞ்சியுள்ள பிள்ளைகளை ஏற்றவழியை இணைத்துக் கொண்ட சமத்தை கொண்டாடுகிறோம். தொலைத்தொடர்பு சாதனங்கள் எந்த தடையும் வராதபடி ஒளிபரப்பு செய்யக்கூடிய சகோதர தேவையான கிருபையை கொடுத்து கர்த்ததையுமே தாங்கி வளர்த்து சமத்தை கொண்டாடுகிறோம். தேவரே, நீர் பொறுப்படுத்துக்கொள்ளுங்க, ஆட்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, நாமத்தை மயப்படுத்துங்க. Grace is loving Heavenly Father, we thank and praise you for this evening that you are enabled us to be in thy presence with thy servant who is listening from Singapore. You may be with us and strengthen him, fill him with thy spirit so that he may minister unto us. O Lord, we do submit and surrender each and every one of us. You may meet out our souls of our needs according to thy loving kindness. We praise, we give glory and honor into thy name. We ask this prayer in the name of our Lord and Savior Jesus Christ. Amen. Thank you, Dr. Madhya Alagan from Pudukottai for the prayer, opening prayer. Now we are going into the singing time. We have with us from Chennai, Brother Samuel Paul Peter, the young brother from Chennai, and we had with him, we had the last time, a few years before, the dedication program, and that time it was Samuel Paul Peter who came and played the music. We thank him always being ready for the Kodambaka Christian Brethren Assembly. Now here is Brother Samuel Paul Peter with the songs. Over to Chennai, Brother Samuel Paul Peter. Thank you, Uncle. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 பாடல்கள் நம்ம பாடலாம். முதலாவது பாடல் நம்மளுடைய பாடல் புத்தகத்தில் 208வது பாடல் 208. நான் உம்மை பற்றி இரட்சகா வீண் வெட்கம் அடையேன், பேரன்பை குறித்தாண்டவா நான் சாட்சி கூறுவேன் அப்படிங்கிற பாடல். தெரிந்தவர்கள் என் கூட சேர்ந்து எல்லாருமே பாடலாம். மைக் மியூட்லேயே இருக்கட்டும். தெரிந்தவங்க என் கூட சேர்ந்து நீங்கள் அங்கே பாடுங்க. நம்மளுடைய பாடல் புத்தகத்தில் 208வது பாடல். உம்மை பற்றி இரட்சகா வீண் வெட்கம் அடையேன், பேரன்பை குறித்தாண்டவா நான் சாட்சி கூறுவேன். நான் உம்மை பற்றி இரட்சகா வீண் வெட்கம் அடையேன், பேரன்பை குறித்தாண்டவா நான் சாட்சி கூறுவேன்.
பேரானந்தம் பொங்கி பாடுவே எந்த நேரம் எனதுள்ளத்தில் பேரானந்தம் பொங்கி பாடுவே உந்தன் நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதா நீர் கைவிரி வேளையை காப்பீர் தேவாவியா சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே எந்த நேரமும் எனதுள்ளத்தில் பேரானந்தம் பொங்கி பாடுவே எந்த நேரமும் எனதுள்ளத்தில் பேரானந்தம் பொங்கி பாடுவே மாவல்ல வாக்கின் உண்மையை கண்டுணர செய்தீ நானோப்பு வைத்த பொருளை விடாமல் காக்கிறீ சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே நீர் மாற்றியோடு வருவீர் அப்போது கழிப்பே ஓர் வாசஸ்தலம் தோடுவீர் நீ வாக்கியம் அடைவே சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே எந்த நேரம் பேரானந்தம் பொங்கி பாடுவே எந்த நேரம் பேரானந்தம் பொங்கி பாடுவே. நாம் தொடர்ந்து இன்னும் ஒரு பாடல் நம்ம எல்லாருமே சேர்ந்து பாடலாம். நம்முடைய பாட்டு புத்தகத்துல 235வது பாடல், கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே அப்படிங்கிற பாடல். தெரிந்தவர்கள் என் கூட சேர்ந்து பாடுங்க. ஒரு நல்ல பாடல், நம்மளுடைய விசுவாச வாழ்க்கைக்கு ரொம்பவே உபயோகமான ஒரு பாடல். லைக் ஆண்டவர் நமக்காக என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லி நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். ஸோ தெரிந்தவர்கள் என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் வாழ்ந்திடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் வாழ்ந்திடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றுமென்று பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்த்திடுவோம், வர
நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே அன்றிடாதே, தஞ்சமே சுந்தரனே. நெஞ்சமே அன்றிடாதே, தஞ்சமே சுந்தரனே. தஞ்சனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தஞ்சனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்றே காத்திருக்க, மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்றே காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். Thank you, Brother Samuel Paul Peter from Vetrinagar Assembly in Chennai for the songs. May God be with you in the Adonai creations that you're doing in the will of God. So may God continue to bless you abundantly in the days to come for the glory of God. Thank you very much for the songs. We once again welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We welcome all of you on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. We welcome all the viewers in Zoom as well as in YouTube live stream. We praise God for what God has been doing through these 248 meetings. So this is the 248th meeting, and we give all glory and honor to our living God. Today we have with us from Singapore, Evangelist SVR Lingam for the Bible study. We are glad to have him with us after nearly 9 or 10 months during the lockdown time, and it was a great privilege for us to have those days. And here yet again, we are over glad in the Lord to have him again, SVR Lingam uncle, to this evening Bible study time, so that God's name may be glorified through each one of him and him, especially as he delivers, he teaches us from the word of God. The topic that the uncle has chosen is from
what is our Heavenly Father's mission, and what our Heavenly Father's mission in the life of the believers in Christ Jesus. These are important questions that we have to understand with regard to our day-to-day walk with the Lord God in Christ Jesus. We once again welcome our dear uncle into this evening Kodambakam Zoom Bible study meeting. Also, we welcome with us, and we are overjoyed to have with us Brother Surendran Prabhakaran from Royapuram Assembly, and he only introduced me first to SVR Lingam uncle. So I am very glad to have Brother Surendran into this evening time. The name of the Lord would be glorified through him also, as he translates the message from English to Tamil, so that all of us would understand it 2 times better. Now, for the blessing of the message, I request from Evangelist B. Paul to pray for the blessing of the message. Over to Coimbatore, Evangelist B. Paul. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள கர்த்தாவே, நன்மையான வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக இந்த தேசமெங்கும் உடைய வார்த்தைகளை கேட்கும்படியான பாக்கியத்தை நீ தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கோடம்பாக்கம் சபையின் மக்களை அதற்கென்று கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு வருவதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக கர்த்தருடைய தாசன் SVR லிங்கம் அவர்கள் மூலமாக ஆண்டவரே, உடைய ஜனங்களோடு கூட இந்த நாளிலே நீ பேச போகிற காரியங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். மொழிபெயர்ப்பு செய்கிறதான அருமை சகோதரன் சுரேந்திரனோடும் தேவனுடைய தயவுள்ள கரம் இருப்பதாக, சரியான நிலைமையிலே எல்லாரும் அதை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் நாமத்துக்கு மகிமையாய் காணப்படவும் இந்த கூட்டங்களை கர்த்தர் தாமே ஆயத்தப்படுத்தி செல்ல வேண்டுமாய் கெஞ்சி நிற்கிறோம். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் உங்களுடைய தயவுள்ள கரமானது எங்கள் யாவரோடு கூட இருப்பதாக, சகலத்திலும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Thank you, Evangelist Paul from Coimbatore, for the prayer. Now we are going into the Bible study. Over to Singapore, Evangelist SVR Lingam, and to Chennai, Brother Surendran Prabhakar. Hello. Yes, uncle, we can hear. Right. It is my privilege and a blessing to come along among you to bring God's word. தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே வந்து கலந்து கொள்ளும்படியாக எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக நான் கருதுகிறேன். And it's a privilege to share with Suhendran again in the preaching of God's word. மறுபடியுமாக சகோதரரோடு கூட இணைந்து நான் தேவ வசனத்தை பிரசங்கிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். I'm thankful to God that people from India are so keen and interested in wanting to study God's word. தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும் என்கிற காரியத்திலே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஆர்வமாகவும் அதற்காக காத்திருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறதை குறித்து நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். I always praise God for your appetite in wanting to hear and understand and learn God's word. தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் அதை கற்றுக்கொள்வதற்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பசி தாகத்தை குறித்து நான் எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். So we have a very simple topic to study. நாம் படிப்பதற்கு மிக எளிமையான ஒரு தலைப்பு நமக்கு இருக்கிறது. But it is a profound subject. ஆனால் மிக ஆழமான ஒரு பாடம் இது.
What is our Heavenly Father's mission today in the believer? இன்றைக்கு ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே நம்முடைய பரலோக பிதாவினுடைய பணி என்ன? See, the Lord Jesus had his mission. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய பணி, அவருடைய ஊழியம் இருந்தது. He came to do the Father's will and to seek and save us. அவர் பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படியாக வந்து நம்மை தேடி நம்மை ரட்சிக்கும்படியாக வந்தார். Now this we know. இது நமக்கு தெரியும். And then we also know the mission of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்தை குறித்தும் நமக்கு தெரியும். The mission of the Holy Spirit is to convict and convert and correct us in all our living in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலே நம்மை உணர்த்தி நம்மை சரி செய்து நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு ஊழியத்தை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். Although we know it in that simple way, அந்த ஒரு எளிமையான விதத்திலே நாம் இதை அறிந்திருந்தாலும் கூட, yet they are very profound in its meaning towards our life and practice. இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை நாம் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த விஷயத்திலே மிகவும் ஆழமான சத்தியங்களை உடைய காரியங்களாய் இருக்கின்றன. So let me now bring before you the Father's mission in a believer's life. ஆகவே இப்பொழுது உங்களுக்கு முன்பாக ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே பிதாவினுடைய பணி அல்லது ஊழியம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்ல பிரியப்படுகிறேன். I don't know how would you consider your life today. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. As believers, we are all ready to rejoice in the Lord. விசுவாசிகளா இருக்கக்கூடிய நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். Yes, that is our spiritual being. இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய நிலை. That's how we behave. அப்படித்தான் நாம் நடந்து கொள்கிறோம். We rejoice, we enjoy the Lord Jesus Christ, we celebrate him. நாம் அங்கே சந்தோஷமா இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே ஆனந்தமாய் அங்கே அவரை கொண்டாடக்கூடியவர்களாய் மகிழ்ச்சியாய் இருக்கிறோம். But yet the natural environment that in which we live, ஆனாலும் இயற்கையிலே சுபாவத்தின்படி நாம் வாழக்கூடிய அந்த சூழ்நிலையானது it's not in that kind of fashion. அது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அதோடு கூட ஒத்து போகிறதாய் தென்படவில்லை. Today there is great fear among people. இன்றைக்கு மக்கள் மத்தியிலே மாபெரும் பயம் தொற்றிக் கொண்டிருக்கிறது. They are actually suffering from fear. இன்றைக்கு மக்கள் அங்கே பயத்தினாலே நடுங்கிக் கொண்டு அங்கே பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். Uncertainties are everywhere. எல்லா இடத்திலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று தெரியாத திகைப்பு இருக்கிறது. Everything is beginning to fall from its own as perspectives. அங்கே வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களும் எல்லா அம்சங்களும் அது இருக்க வேண்டிய இடத்திலே இல்லாமல் அங்கே சீர்கெட்டு போயிருக்கிறது. So the same fear can also come upon believers' life. இப்படிப்பட்ட ஒரு பயமானது ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் வர முடியும். And in a time like this, we need to ask this question and answer this question. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் விசேஷமாக இந்த கேள்வியை நாம் கேட்டு இந்த கேள்விக்கான பதிலையும் கண்டறிய வேண்டும். What is my Heavenly Father's mission in my life? என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பரலோக பிதாவினுடைய ஊழியம் என்ன? What is he wanting to do in me? எனக்குள்ளாக அவர் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார்? That's a very good question to start asking. நாம் கேட்க துவங்க வேண்டிய ஒரு நல்ல கேள்வியாக இது இருக்கிறது. You see, the first thing, it is God the Father who desire you and me to be saved. முதலாவதாக பிதாவாகிய தேவன் தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். Do you believe that? நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? Some may say yes, some may say no, some may say I'm not very sure. சில பேர் ஆமா விசுவாசிக்கிறேன்னு சொல்லலாம், சில பேர் விசுவாசிக்கலன்னு சொல்லலாம், சில பேர் எனக்கே தெரியலன்னு கூட சொல்லலாம். Yes, it is the Father who designed and decided our salvation. ஆம், நம்முடைய ரட்சிப்பை தீர்மானித்து அதை வடிவமைத்தவர் நம்முடைய பிதாவாகிய தேவனாய் இருக்கிறார். Many verses to show that this is what the Father did. இதைத்தான் பிதா செய்திருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்கு ஏராளமான வசனங்கள் வேதத்தில் இருக்கிறது. But I would like to quote one from 2 Peter. ஆனால் 2 பேதுருவிலிருந்து ஒரு வசனத்தை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். 2 Peter chapter 3 and verse 9. 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். There we are told that God was the one who decided our salvation. இந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் நம்முடைய பிதாவாகிய தேவன் தான் நம்முடைய ரட்சிப்பை தீர்மானித்து அதை வடிவமைத்திருக்கிறவராய் இருக்கிறார்.
So can we read it in Tamil, then I'll read it in English. நாம் அதை தமிழிலே வாசிக்கலாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். Okay. Now in the Tamil translation, we have something very interesting. தமிழ் மொழிபெயர்ப்பிலே மிகவும் சுவாரஸ்யமான ஒரு காரியம் அங்கே இருக்கிறது. It says we need not to fear, isn't it? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பயப்பட வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியா? That verse gives us we need not to fear. ஆகவே அந்த வசனம் நமக்கு சொல்ல வருகிற கருத்து என்னவென்று சொன்னால் நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். Because God has a purpose in our life. ஏனென்று சொன்னால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை கொண்டவராய் இருக்கிறார். But in English version there is another unique understanding. ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பிலே இன்னொரு ஒப்பற்ற ஒரு வாக்கியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. First it tells us God is patient with us. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால் தேவன் நம்மிடத்திலே பொறுமையாய் இருக்கிறார். And I think in Tamil also you have that, right? தமிழிலும் இருக்கிறது, கடைசியில் வருகிறது. You see, God is patient with us. தேவன் நம்மிடத்திலே பொறுமையாய் இருக்கிறார். Why is he patient? அவர் ஏன் பொறுமையா இருக்காரு? Because we are people who will follow our earthly understandings. ஏனென்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட மக்கள் என்றால் நம்முடைய உலக பிரகாரமான புரிதலின்படி நடக்கக்கூடிய சுபாவம் கொண்ட மக்கள். We can follow our flesh. நம்முடைய மாம்சத்தின்படி நாம் நடக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். We can be led by some influences over our emotions. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உணர்ச்சியிலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வேறு ஏதோ ஒரு காரியம் நம்மை அங்கே நடத்தி செல்லக்கூடியதா இருக்கலாம். When that takes place, God tells us that he is patient with us. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்போது தேவன் சொல்லுகிறார், நான் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னிடத்திலே பொறுமையாய் இருக்கிறேன். Why is he patient with us? ஏன் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையாய் இருக்க வேண்டும்? There is that word, not willing. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய வார்த்தை. அவர் அதை விரும்பவில்லை. Yes, that's the word. விரும்பவில்லை. It's not willing. அவர் அதை விரும்பவில்லை. Not willing that we perish. நாம் கெட்டு போவதே அவர் விரும்பவில்லை. அதாவது தமிழ்ல எப்படி வருகிறது என்றால் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி. அது it is in direct speech, uncle. Yes, correct. That's what I say. The Tamil translation is a little more clearer, but the English translation lets us to get into the fact of it. அங்கே தமிழ் மொழிபெயர்ப்பு தெளிவாக நேரடியாக சொல்லுகிறது. ஆனால் அதற்குள்ளாக இருக்கக்கூடிய அர்த்தம் நுணுக்கங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு மிகவும் ஏதுவாக இருக்கிறது. And then he says, look here, this is what is. God is patient with us, not willing anyone to perish. ஆகவே இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். If we don't turn back, we're going to perish. நாம் அங்கே மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் நாம் கெட்டு போகிறோம். We are continuously going to be influenced by the world. நாம் தொடர்ச்சியாக உலகத்தினாலே அதனுடைய ஆளுகைக்குள்ளாக உட்பட்டு போய்விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். If we are going to continuously employ our life with the fashion and the fancies of the world. இந்த உலகத்தின் பாணியிலே இந்த உலகத்தினுடைய நாகரிகத்தின்படி பண்பாட்டின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அதை நோக்கித்தான் அங்கே கெட்டு போகும். Then we will be living in fear. அதற்கப்புறமாக நாம் பயத்திலே தானே வாழ வேண்டும். Because we do not know the Father's mission. ஏனென்றால் பிதாவினுடைய ஊழியம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன என்று நமக்கு தெரியவில்லை. Father's mission is that we should not perish. பிதாவினுடைய ஊழியம் என்னவென்று சொன்னால் பணி என்னவென்று சொன்னால் நாம் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பதுதான். No one should perish. ஒருவரும் கெட்டு போக கூடாது. All should come into repentance. எல்லாரும் மனம் திரும்புதலுக்குள்ளாக வர வேண்டும். You see that? That is the mission of the Father. பார்த்தீர்களா, இதுதான் பிதாவாகிய தேவனுடைய பணியாக ஊழியமாய் இருக்கிறது. For us to repent and return back to God, நாம் அங்கே மனம் திரும்பி தேவனிடத்திலே திரும்பி வர வேண்டும் என்று சொன்னால் this is God's mission. இதுதான் தேவனுடைய ஊழியம். This is the Father's mission. இதுதான் பிதாவினுடைய பணி. John 3:16 says, God so loved the world that he gave his only begotten son. யோவான் 3:16 நாம் வாசிக்கிறோம், தேவன் இவ்வளவாய் உலகத்தை நேசித்தபடினாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். That was his mission. அது அவருடைய பணி. He loved us so much. அவர் நம்மை எவ்வளவாய் நேசித்தார். Therefore he sent his one and only son, Jesus Christ the Lord. ஆகவே தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அங்கே நமக்காக அனுப்பினார்.
that we should believe in him, நாம் அவரை விசுவாசிக்கும்படியாக, so that we shall not perish. அதன் மூலமாக நாம் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, We will have everlasting life. நமக்கு நித்திய ஜீவன் அங்கே கிடைக்க வேண்டும் என்பதற்காக. Brothers and sisters in the Lord, கர்த்தருக்குள்ளாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, this world of uncertainties, இந்த உலகமானது அங்கே எது நடக்கும் என்று தெரியாத ஒரு உலகமாய் இருக்கிறது. this world of fear pressing upon us, இந்த உலகம் அங்கே பயத்தினாலே சூழப்பட்ட உலகமாய் இருக்கிறது. this world that is demanding us to follow it, இந்தபடிதான் நடக்க வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையை அழுத்தக்கூடிய உலகமாய் இது இருக்கிறது. God is giving us a hope. இப்பொழுது தேவன் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். Sends his son as his mission. அவர் தன்னுடைய ஊழியமாக தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார். That's how his mission came to us in love. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய ஊழியமானது அங்கே நடைமுறைப்பட்டது. And his love explains to us that we should not perish. அங்கே அவருடைய அன்பு நமக்கு விளக்கி சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், நாம் கெட்டு போக கூடாது. We should have eternal life. நமக்கு நித்திய ஜீவன் உண்டாக வேண்டும். That's what God's Father's purpose is. Purpose, mission is. அவனுடைய நோக்கமாக ஊழியமாக இருக்கிறது. All right, I want to look at it in another aspect. இன்னொரு கோணத்திலே இந்த காரியத்தை நான் பார்க்க பிரியப்படுகிறேன். He sent the Lord Jesus Christ. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இருக்கிறார். The Lord Jesus Christ, he also sent to us the Holy Spirit. அங்கே பரிசுத்த ஆவியானவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அனுப்பி இருக்கிறார். How do we know? இது எப்படி நமக்கு தெரியும்? How we know that was Father's mission? இதுதான் பிதாவினுடைய ஊழியம் என்று நமக்கு எப்படி தெரியும்? The Father's mission was to send the Lord Jesus Christ to us. பிதாவினுடைய ஊழியம் பணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம் மண்டையிலே அனுப்புவது. In the Lord Jesus Christ was to send the Holy Spirit to us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு அனுப்பி இருக்கிறார். The Lord Jesus Christ will come here for a short period of time. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு இங்கே நம் மத்தியிலே வருவார். He will come under the determined will of God to do the will of the Father. அவர் பிதாவினுடைய நிர்ணயிக்கப்பட்ட சித்தத்தின்படி பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவர் இங்கே வருகிறார். And then when he has accomplished the work, அந்த வேலையை அவர் அங்கே செய்து முடித்த பிற்பாடு God's own appointed time, he will return back to him. தேவனுடைய நிர்ணயிக்கப்பட்ட அந்த நேரத்திலே அவர் அங்கே மறுபடியுமாக பிதாவினிடத்திற்கு திரும்பி போவார். So we have now the Holy Spirit. ஆகவே இப்பொழுது நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைத்திருக்கிறார். Sometimes people ask me, சில நேரத்துல மக்கள் என்கிட்ட கேக்குறாங்க, now why is that we need 3 persons? எதுக்கு நமக்கு 3 நபர்கள் தேவை? Why? Is it we need 3 gods? நமக்கு 3 தேவன் தேவையா? No. It's the one God, ஒரே தேவன் தான், but in 3 different activities. ஆனால் 3 விதமான செயல்பாடுகளை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். The Father designed and developed our salvation. That is his mission. அங்கே பிதாவானவர் நம்முடைய ரட்சிப்பை தீர்மானித்து அதை வடிவமைக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் அவருடைய ஊழியம். So he sent his son to perform and perfect that work of salvation. ஆகவே ரட்சிப்பின் கிரியை அங்கே நிறைவேற்றி பரிபூர்ணமடைய செய்யும்படியாக தன்னுடைய குமாரனை அவர் அங்கே அனுப்புகிறார். Lord Jesus Christ came exactly and fulfilled all that is required for us to be saved. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தின்படி வந்து ரட்சிப்பின் கிரியை நிறைவேற்றி நாம் ரட்சிக்கப்படுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து முடிக்கிறார். Was the fulfillment of the Father's mission. இது பிதாவினுடைய சித்தத்தினுடைய ஊழியத்தினுடைய நிறைவேறுதலாய் இருக்கிறது. And the Father's mission continues. அதற்கப்புறமாக பிதாவினுடைய ஊழியம் அங்கே தொடர்கிறது. How? எப்படி? When Lord Jesus returned back to him, அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே திரும்ப போன பிற்பாடு, and there he sends the Holy Spirit to us. அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்ம மத்தியிலே அனுப்புகிறார். Can we read one more verse? இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாமா? Regards to this, Holy Spirit was sent to us. அங்கே பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்திலே அனுப்பப்பட்டாரே, அதை சம்பந்தப்பட்ட ஒரு வசனம். Connection to the Father's mission. பிதாவினுடைய ஊழியத்தோடு கூட தொடர்புடைய வசனம். Acts chapter 2. அப்போஸ்தல நடபடிகள் 2வது அதிகாரம் Chapter 2 and verse 33. 33வது வசனம். அப்போஸ்தலர் 2:33. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். I like that in Tamil.
தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த வார்த்தை எனக்கு பிடித்திருக்கிறது. பரிசுத்த ஆவியை பெற்று. You got it? பார்த்தீர்களா அதை? Receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்று. And then he sent it to us. அதை அவர் நமக்கு அனுப்பி இருக்கிறார். You see now? பார்த்தீர்களா அதை? The oneness in the one Godhead. அங்கே தெய்வீகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை பாருங்கள். The Father's mission was to send the Son. பிதாவினுடைய ஊழியம் குமாரனை அனுப்ப வேண்டும் என்பது. Son's purpose is to send the Holy Spirit. குமாரனுடைய நோக்கம் பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப வேண்டும் என்பது. Do you want to know why? ஏன் என்று உங்களுக்கு தெரிய வேண்டுமா? You like to know? அதை நீங்கள் தெரிய விரும்புகிறீர்களா? Yeah, let me bring before you. நான் அதை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். Now, God, our heavenly Father, is a comforter. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரமபிதா அவர் அங்கே ஆறுதல் செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். Now, do you realize that name, comforter? அந்த ஆறுதலின் தேவன் என்கிற அந்த பெயர் உங்களுக்கு புரிகிறதா? Is it not the name of the Holy Spirit? இது பரிசுத்த ஆவியானவருடைய பெயர் அல்லவா? Yes or no? ஆமாவா இல்லையா? And then, is it in the name of the Lord Jesus Christ? இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெயராகவும் இருக்கிறது அல்லவா? Is it? ஆமாதானே? John chapter 14. யோவான் 14வது அதிகாரம். Now, the first verse he tells us. முதலாவது வசனத்திலே அவர் அங்கே சொல்லுகிறார். You believe in God, you believe also in me. தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். Be troubled. உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. Isn't that a comforter? அது ஒரு ஆறுதலின் வார்த்தை அல்லவா? So you see, the Father is the comforter, the Son is the comforter, the Holy Spirit is the comforter is one. ஆகவே பாருங்கள், இங்கே பிதா ஆறுதல் தேவனாய் இருக்கிறார், குமாரன் ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். ஆகவே ஆறுதலின் தேவன் ஒருவரே. So in all these things we see the Father's mission being accomplished. ஆகவே இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் பார்க்கிறது என்னவென்று சொன்னால் பிதாவினுடைய ஊழியமானது அங்கே நிறைவேற்றப்படுகிறது. The Father sent the Son so that we don't perish. ஆகவே பிதாவானவர் குமாரனை அனுப்புகிறார், ஆகையினாலே நாம் அங்கே கெட்டு போகிறதில்லை. So the Son sent the Holy Spirit to us so that we will be guided and guarded. அங்கே குமாரனாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறார். அதன் மூலமாக நாம் அங்கே பாதுகாக்கப்பட்டு வழிநடத்தப்படுகிறோம். And so we will live correctively. அதன்படியாக நாம் அங்கே சரியான நேர்த்தியான வாழ்க்கை வாழ முடியும். Yet we are still in the circumstances and situation of fear. ஆனாலும் கூட நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையானது நம்மை பயமுறுத்தக்கூடியதாக அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே காணப்படுகிறது. Today you are talking about coronavirus. இன்றைக்கு நாம் கொரோனா வைரஸை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். I am now thinking of India. நான் இப்பொழுது இந்தியாவை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். Here there is a revived impact of the coronavirus. அந்த கொரோனா வைரஸ் அங்கே மறு உருவம் அடைந்து இப்பொழுது நம் மத்தியிலே பரவி கொண்டிருக்கிறது. And more people are getting affected. இன்றைக்கு இன்னும் அதிகமான ஆட்கள் இங்கே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Economy is going to downfall again. மறுபடியுமாக நம்முடைய பொருளாதாரம் கீழே விழப் போகிறது. Many people are going to lose their jobs. அநேகர் தங்களுடைய வேலைகளை இழக்கப் போகிறார்கள். In a circumstances and situation like this, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காலகட்டத்திலே what can they do? அவங்க என்ன செய்ய முடியும்? Who do they have? யார் அவங்களுக்கு இருக்கா? Thank God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I can tell you we have a comforter. நான் உங்களுக்கு சொல்ல முடியும், நமக்கு ஒரு ஆறுதலின் தேவன் இருக்கிறார். He is the God of all comfort. அவர் சகல ஆறுதலையும் கொடுக்கக்கூடிய தேவன். He is our Father in heaven. அவர் நம்முடைய பரலோக பிதா. Through the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக Him we have been sealed with the Holy Spirit. அங்கே அவருக்குள்ளாக நாம் பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். Therefore, we have a comforter in us. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். And he teaches and guides us of our understanding of the Father. அங்கே பிதாவை குறித்து நமக்கு இருக்கக்கூடிய புரிதலை அவர் அங்கே நமக்கு போதித்து நம்மை வழிநடத்தக்கூடியவராய் இருக்கிறார். So what is the Father's mission today? ஆகவே இன்றைக்கு பிதாவினுடைய ஊழியம் என்ன? All right. We know not only just comforting us, not sending the Lord Jesus Christ. நமக்கு தெரியும் அவருடைய ஊழியமானது நம்மை ஆறுதல் படுத்தக்கூடியவராக இருக்கிறது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் நமக்காக அனுப்பி இருக்கிறார். He is sending the Holy Spirit to us. அவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி இருக்கிறார். But he is
mission in us is that we become more and more like the Lord Jesus Christ. அங்கே அவர் நமக்குள்ளாக செய்யக்கூடிய முக்கியமான ஊழியம் என்னவென்று சொன்னால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல் அதிக அதிகமாய் மாற வேண்டும் என்பதுதான். That is the answer to all our fears. இதுதான் நம்முடைய சகல பயங்களுக்குமான பதிலாய் இருக்கிறது. That is the answer to all our anxiety. நம்முடைய எல்லா விதமான கலக்கங்களுக்கும் இதுதான் பதிலாய் இருக்கிறது. That is the answer to every problem that if we should face. நாம் அங்கே சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான பதிலாக இது இருக்கிறது. While I'm talking to you, நான் உங்களிடத்தில் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கும் போது I just told Brother Santosh, நான் சகோதர சந்தோஷின் இடத்துல இப்படி சொன்னேன். my wife was diagnosed cancer. என்னுடைய மனைவிக்கு புற்றுநோயினால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. Yeah, she had many problems. அவர்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் உண்டு. We went through many things. அநேக காரியங்களூடாக அவர்கள் கடந்து போயிருக்கிறார்கள். We thought, oh, all these things are all over. இந்த எல்லா காரியமும் முடிந்து விட்டது என்று நினைத்தார்கள். Suddenly there is the upcoming of this cancerous impact on my wife. திடீரென்று இந்த புற்றுநோயினுடைய தாக்கம் என்னுடைய மனைவியிலே அதிகமா இங்கே பாதிக்கப்பட்டது. You see that? We can face problem anytime, any moment. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வரலாம். Knowing that God is the comforter. அங்கே தேவன் நம்முடைய ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். Father is the comforter. நம்முடைய பிதா ஆறுதலின் தேவன். The Lord Jesus Christ is the comforter whom he sent. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அனுப்பி இருக்கிறாரே, அவரும் ஆறுதலின் தேவன். I want to tell you, he sent the Lord Jesus Christ to us to do the Father's will. அங்கே பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் நம் மத்தியிலே அனுப்பி இருக்கிறார். Sent to me, sent to you, sent to us. எனக்காக, உங்களுக்காக, நமக்காக அவர் அங்கே குமாரனை அனுப்பி இருக்கிறார். And the Lord Jesus Christ, knowing our problem and that we need to face, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்திருக்கக்கூடியவர், he sent the Holy Spirit to us. நமக்காக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி இருக்கிறார். We have the comforter in us. நமக்குள்ளாகவே ஒரு பரிசுத்த ஆவியானவர், ஆறுதலின் தேவன் இருக்கிறார். And now we know the comforter is telling us, assuring us, teaching us, guiding us to know the Father's mission in our life. இப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த ஆறுதலின் தேவன் பிதாவினுடைய சித்தமும் ஊழியமும் நம்முடைய வாழ்க்கையில என்ன என்பதை நமக்கு காண்பித்து போதித்து நமக்கு உணர்த்தக்கூடியவராய் இருக்கிறார். What is my Father's mission in my life? என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பிதாவினுடைய ஊழியம் என்ன? All right, for that I need to read 2 verses. இதற்கு நான் 2 வசனங்களை வாசிக்க வேண்டும். First, முதலாவதாக, what will really apply to me as I seek to find out my Father's mission in my life? என்னுடைய பிதாவினுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில என்ன என்பதை கண்டுபிடிக்க முற்படக்கூடிய எனக்கு என்ன காரியம் அங்கே இருக்கிறது? So I'm going to look at Matthew's Gospel chapter 7. ஆகவே மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். It's a unique word there and very expressive, a very straightforward, important instruction for you and me. அங்கே இது ஒப்பற்ற வார்த்தையாக இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படக்கூடிய மிக நேரடியான ஒரு கட்டளையாக இருக்கிறது. Matthew 7 and verse 21. மத்தேயு 7:21. Can we read in Tamil first? அதை நாம் தமிழிலே வாசிக்கலாம். முதலாவது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. So there is a call for reality. இங்கே ஒரு யதார்த்தத்துக்கான அழைப்பு இருக்கிறது. There is a call for a real commitment. ஒரு உண்மையான அர்ப்பணிப்புக்கான ஒரு அழைப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Is a call to exhibit our faith in a real way. ஒரு உண்மையான நிலைமையிலே நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்க கூடிய ஒரு அறைகூவல் இங்கே நமக்கு விடப்பட்டிருக்கிறது. We are going to be helped by the Holy Spirit to do that. இங்கே பரிசுத்த ஆவியானவர், come again uncle, sorry. We are going to be helped by the Holy Spirit to do that. இதை நாம் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். We are going to be helped by the Holy Word to do that. இங்கே பரிசுத்த வார்த்தை நமக்கு இதற்கு ஒத்தாசையா இருக்க போகிறது. So the instruction in the Holy Word. அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய அந்த ஆலோசனைகளை பாருங்கள். But he who does the will of my Father.
என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. Before I can really know in full assurance the mission of my Father, என்னுடைய பிதாவினுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில ஊழியம் என்ன என்று நான் அறிந்து கொள்வதற்கான முழு அறிவு எனக்கு உண்டாவதற்கு முன்பாக called to undertake this commitment. இந்த அர்ப்பணிப்பை, இந்த அறைகூவலை நாம் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு அழைப்பு நமக்கு விடப்பட்டிருக்கிறது. I must be walking in my Father's will. என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி நான் நடக்க வேண்டும். Now that is his mission to me too. இதுதான் அவர் என்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கக்கூடிய ஊழியமாகவும் இருக்கிறது. Mission that he wants to cause me to walk in his will. நான் அவருடைய சித்தத்தின்படி நான் நடக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமா இருக்கிறது. So my loving question to me and to every one of us. ஆகவே எனக்கும் நாம் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு அன்பான கேள்வி என்னவென்று சொன்னால், how much am I walking in the will of my Father? எந்த அளவுக்கு நான் என்னுடைய பிதாவினுடைய சித்தத்திலே நடக்கிறேன்? It is wonderful to do so many things according to the word of God. தேவனுடைய வார்த்தையின்படி பல்வேறு காரியங்களை செய்வதெல்லாம் நல்ல காரியம்தான். Very good. ரொம்ப நல்ல விஷயம். Continue to do. அதெல்லாம் தொடர்ந்து செய்யுங்க. But if I'm not walking in my Father's will, ஆனால் என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி நான் நடக்காமல் இருப்பேன் என்று சொன்னால், I cannot know the mission of my Father in my life. என்னுடைய பிதாவினுடைய ஊழியம் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன என்பது எனக்கு தெரியாமலேயே போய்விடும். All right. So now we have come to know this, that we need to walk in the will of my Father. ஆகவே இப்பொழுது இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய பிதாவினுடைய சித்தத்திலே நடக்க வேண்டும். And what is the Father seeking to do in me? What is his mission in me? பிதா இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார்? அவருடைய ஊழியம் என்னுடைய வாழ்க்கையில என்ன? The Father is transforming my life in Christ Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கையை பிதாவாகிய தேவன் மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Yes, he is working in me. அவர் எனக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். The Father's mission is to work in my life to transform me to be like Christ. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல் இருக்க வேண்டும் என்று என்னை மறுரூபப்படுத்தக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறாரே, அதுதான் பிதாவினுடைய ஊழியம். Is this so? அப்படியா? Is this true? உண்மையா? Is the Father's mission in working in me so that I can be more and more like Christ? நான் பிதாவினுடைய சித்தம் ஊழியம் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிறதுனாலே நான் கிறிஸ்துவை போல இன்னும் அதிகமாய் மாறுகிறேனா? All right. So now the word I wanted to explain. நான் இங்கே விளக்கி சொல்ல பிரியப்படுகிற வார்த்தை இதுதான். More and more like Christ means கிறிஸ்துவை போல் இன்னும் அதிகமாக என்று சொல்லும்போது, not that I become Christ. நான் கிறிஸ்துவா மாறிடுறதெல்லாம் கிடையாது. That's not that. அது I அப்படியே never நடக்காது. become Christ. யாருமே கிறிஸ்துவா மாற முடியாது. Christ is God manifested in the flesh for us, anointed to be sent to us. தேவனாய் இருக்கிறார், அவர் நம்ம மத்தியிலே இங்கே வெளிப்பட்டவராய் இருக்கிறார், பிதாவினால் அனுப்பப்பட்டவர். But I can be like Christ. ஆனால் நான் கிறிஸ்துவை போல் இருக்க முடியும். How? எப்படி? By following that which he commands me to do. அவர் நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறாரோ அதையெல்லாம் நான் பின்பற்றுகிறதன் மூலமாக கிறிஸ்துவை போல் இருக்க முடியும். I can be like Christ by following. That's the first word. அங்கே முதலாவது வார்த்தை இதுதான். நான் கிறிஸ்துவை போல இருக்க முடியும் எப்படி? அவரை பின்பற்றும் போது. So the Lord Jesus himself said to his people. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே தன்னுடைய ஜனங்களிடத்திலே சொல்லி இருக்கிறார். He says, follow me, I will make you fishers of men. நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள், பின்தொடர்ந்து வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். And so the apostle says, ஆகவே அதைத்தான் அப்போஸ்தலர்களும் சொல்லுகிறார்கள். be like me, for I am an imitator of Christ. நான் என்னை போல இருங்கள், நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாய் இருக்கிறபடினாலே நீங்கள் என்னை போல இருங்கள் என்று சொல்லுகிறார். You see, this is exactly what the Father is going to work in my life, in every believer's life. இந்த காரியத்தை தான் பிதாவாகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். எல்லா விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கிரியை செய்கிறார். So now today, what is my Father's mission in my life as a believer? ஆகவே இப்பொழுது இன்றைக்கு ஒரு விசுவாசி என்கிற நிலைமையிலே பிதாவாகிய தேவனுடைய ஊழியம் என்னுடைய வாழ்க்கையிலே என்னவா இருக்கிறது? Okay, let's read now Romans chapter 8. இப்பொழுது நாம் ரோமர் 8வது அதிகாரத்துக்கு போகலாம். I'm sure you know this verse and you have read this verse many times. எனக்கு நன்றாய் தெரியும், இந்த வசனம் உங்களுக்கு தெரியும், இந்த வசனத்தை நீங்கள் அநேக தரம் வாசித்திருக்கிறீர்கள். And you know, sometimes we can bypass it. சில நேரத்துல நாம் அப்படியே மேம்போக்காக படித்து விட்டு போய் விடுகிறோம்.
Yes, because we do not really stick the emphasis in this verse. ஏனென்று சொன்னால் இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் உண்மையாகவே தேடக்கூடியவர்களாய் இருக்கிறதில்லை. The Spirit of God so develops this thing for us so that we can get into the emphasis. ஆகவே இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இதை நமக்கு விளக்கி சொல்கிறார். In Romans chapter 8 and verse 29, we have the Father's mission in a believer's life today. இங்கே ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்திலே ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே பிதாவினுடைய சித்தம் இன்றைக்கு என்ன என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். What is his mission? அவருடைய ஊழியம் என்ன? What is his mission? அவருடைய ஊழியம் என்ன? God's people, தேவனுடைய பிள்ளைகளே, God's good people, தேவனுடைய நல்ல பிள்ளைகள் நீங்கள், every believer. ஒவ்வொரு விசுவாசியும் What is God's purpose? தேவனுடைய நோக்கம் என்ன? God's mission. தேவனுடைய ஊழியம் என்ன? What's Father's mission in my life? என்னுடைய வாழ்க்கையிலே பிதாவினுடைய சித்தம் என்ன? Let's read now verse 29 slowly. 29வது வசனத்தை நாம் மெதுவாக வாசிக்கலாம். Okay, can you read it slowly? நாம் அதை நிதானமாக வாசிக்கலாம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். தன் மைந்தனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். Correct? Correct. Therefore, he is conforming us to the image of his son. ஆகவே தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். Now, I'm sure there are a lot of us who study the Bible, know the Bible so well. நம்மிலே அநேகர் இங்கே வேதத்தை நாம் அதிகமாய் படிக்கிறோம், நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம், அது எனக்கு தெரியும். And we thank God for that. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். We will straight away say, hey, I am made in the image of God. அங்கே மக்கள் நேரடியாக சொல்வார்கள், நான் தேவனுடைய சாயலின்படி நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். Is that true or is it not true? இது உண்மையா அல்லது உண்மை இல்லையா? Yes, it is true. உண்மைதான். Every human being has got the image or the likeness of God in him. ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய ரூபத்தையும் சாயலையும் தனக்குள் கொண்டவனாய் இருக்கிறான். That's true. அது உண்மைதான். Which means we can have all the characteristic of God attributes in our life. தேவனுடைய எல்லா விதமான குணாதிசயங்களும் பண்புகளும் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படக்கூடும். How much we bring it out, it all depend on how we employ it in our life. அது எந்த அளவுக்கு நாம் அதை வெளிக்கொண்டு வருகிறோம் என்பது நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுகிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. Right. So if we are made in the image of God, we are made in the likeness of God, and that is the character that decides our life. ஆகவே நாம் தேவனுடைய சாயலின்படியாகவும் ரூபத்தின்படியாகவும் சிருஷ்டிக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் அந்த காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியதா இருக்கும் என்று சொன்னால், why should the Father's mission be to conform the image of his son in my life? ஆகவே இப்பொழுது ஏன் தன்னுடைய குமாரனுடைய சாயலைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்பது பிதாவினுடைய நோக்கமாக இருக்கிறது. Why is it so? ஏன் அப்படி இருக்கிறது? Now there is a uniqueness in the image of Christ in me. அங்கே கிறிஸ்துவானவர் எனக்குள்ளாய் இருக்கிறார் என்கிற அந்த காரியத்தினுடைய சாயல்லே ஒரு விசேஷித்த தன்மை, ஒப்பற்ற தன்மை இருக்கிறது. Tomorrow I will also tell you the part of the truth. நான் அதனுடைய ஒரு அம்சத்தை நான் நாளைக்கு சொல்லுவேன். But today I will continue to show from this verse how it is so possible. இன்றைக்கு இந்த வசனத்திலிருந்து தானே இது எப்படி சாத்தியமா இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல பிரியப்படுகிறேன். You see, the character of the Lord Jesus Christ is seen as the character of a perfect man before God. பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த குணாதிசயம் தேவனுடைய பார்வையிலே ஒரு பரிபூர்ண மனிதனுடைய குணாதிசயமாக காணப்படுகிறது. In Christ, you and I are made perfect before God. கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்களும் நானும் பிதாவினுடைய பார்வையிலே பரிபூர்ணர்களாய் இருக்கிறோம். Our sin is no more dealt with. நம்முடைய பாவமானது இன்னமும் அதற்கு தடையா இருக்கிறதில்லை. It's all been dealt on the cross. அதெல்லாம் அங்கே சிலுவையிலே தீர்க்கப்பட்டாயிற்று. And if we do sin again and again, நாம் இப்பொழுது மறுபடியுமாக பாவம் செய்வோமானால், can then turn to God to seek the forgiveness. நாம் தேவனிடத்திலே திரும்பி மன்னிப்புக்காக நாம் கேட்கலாம்.
We can be convicted and helped by the Holy Spirit to confess our sin before our Father. அங்கே நம்முடைய பிதாவுக்கு முன்பாக அந்த பாவத்தை நாம் அறிக்கை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தலாம். And we will be cleansed and be cleansed of all unrighteousness. நாம் அங்கே சுத்திகரிக்கப்பட்டு சகலவிதமான அநீதியும் நீங்கி நாம் தூய்மையாக கூடும். All right. So now I got to have the character of the Lord Jesus Christ. ஆகவே இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயம் உடையவனாக நான் இருக்க வேண்டும். That's what it means in the image of the Son. அங்கே குமாரனுடைய சாயலின்படி என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் இதுதான். The Father is making me to become, in my behavior, in my walk, in my life, to become more like Jesus Christ. அங்கே பிதாவானவர் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய நடத்தையிலே, என்னுடைய செயல்பாடுகளிலே, என்னுடைய காரியங்களிலே நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல அதிகமாய் மாறுவதற்கு அங்கே நடத்துகிறார். So now my thinking and my feelings are that of Christ. ஆகவே இப்பொழுது என்னுடைய உணர்வுகளும் என்னுடைய யோசனைகள் சிந்தனைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குரியதாய் அதற்கு அடுத்ததாய் இருக்க வேண்டும். How is this going to be possible? இது அங்கே சாத்தியமாக இருக்கிறதா? It's the Father who is working in me. அங்கே பிதாவானவர் எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். It's causing me to focus or to look unto Jesus, the author and the perfecter of my faith. ஆகவே இந்த காரியமானது என்னை எதற்கு நேராக நடத்துகிறது என்று சொன்னால் என்னுடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நான் பார்ப்பதற்கு நேராக நடத்துகிறது. So you see, I'm focused in Christ. ஆகவே இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்குள் மையமாய் இருக்கிறேன். Therefore, just as Christ loved all of us, ஆகவே இப்பொழுது கிறிஸ்து நாம் எல்லாரையும் எப்படி நேசித்திருக்கிறாரோ, like he loved all the people, எல்லா மக்களையும் அவர் நேசித்தது போல I also love all the people. நானும் கூட எல்லாரையும் நேசிக்கிறேன். I don't differentiate in that love. நான் அந்த அன்பிலே எந்த விதமான பட்சபாதமும் காண்பிக்கிறதில்லை. How can I do it? நான் இதை எப்படி செய்ய முடியும்? The Father doing in me. இதா என்னிடத்துல எப்படி செய்கிறாரோ அதை போல Do it in me. இதா எப்படி அதை செய்கிறார்? He sent his Son into me, அவர் தன்னுடைய குமாரனை எனக்குள்ளாக அனுப்பி இருக்கிறார். caused me to be convicted and converted. அவர் நான் அங்கே உணர்வடைந்து மாற்றம் அடையும்படியாக என்னை நடத்தி இருக்கிறார். The Son sends the Holy Spirit in me. குமாரனாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளாக அனுப்பி இருக்கிறார். My heart is poured upon the indwelling person of the Holy Spirit. அங்கே என்னுடைய இருதயத்துக்குள்ளாக வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராய் அங்கே குடிகொண்டிருக்கிறார். And therefore, ஆகவே now I do love all people. நான் இப்பொழுது எல்லா மக்களையும் நேசிக்கிறேன். There is no difference. அங்கே எந்த வித்தியாசமும் இல்லை. But I love them in a divine purpose. ஒரு தெய்வீக நோக்கத்தின்படி அவர்கள் எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். Them all. நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். At the same time, அதே நேரத்திலே only I just love them. நான் அவர்களை நேசிக்கிறேன், அவ்வளவுதான். I show before them my life of holiness. அவர்களுக்கு முன்பாக என்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை காண்பிக்கிறேன். How am I going to show the life of holiness? எப்படி நான் பரிசுத்த வாழ்க்கை அவர்களுக்கு முன்பாக காண்பிக்க போகிறேன்? As my Father continues to work me to be conformed to the image of Christ. என்னுடைய பிதா தொடர்ந்து என்னிலே கிரியை செய்து நான் கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒத்த சாயல் அடையும்படியாக அவர் என்னிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். You see now what is the mission of our Father today in the believer's life? நம்முடைய ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே பிதாவினுடைய ஊழியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று Can you understand that now? உங்களுக்கு அது இப்பொழுது புரிகிறதா? Can you say, thank God, I am so happy that that is so? இப்படி இந்த காரியங்கள் இருக்கிறதை குறித்து நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லலாமா? That the Father is working in my life. பிதாவாகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். My focus on the Lord Jesus Christ. என்னுடைய நோக்கம் எல்லாம் அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது. As he helps me to keep my focus or to do his pleasure, his good will, to focusing the Lord Jesus. அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையின் மையமாக இருந்து பிதாவினுடைய சித்தமான காரியங்களை அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படி என்னை வழிநடத்துகிறார். And that is seen in my life. அது என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. By the help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு காணப்படுகிறது. Then the mission of the Father is exhibited in me. இதன் மூலமாக பிதாவினுடைய ஊழியம் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அங்கே வெளிக்கொண்டு வரப்படுகிறது. Let me read another verse with you. இன்னொரு வசனத்தை உங்களோடு கூட சேர்ந்து நான் வாசிக்கட்டும். Now what time should I stop? Another 10 minutes until. Another 10 minutes. Okay. Well, just one more verse will do. இன்னொரு வசனத்தை நான் Chapter 15.
Come again, uncle. 1 Corinthians chapter 15. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். Yeah, we're going to read slow. 1 Corinthians chapter 15 1 and verse 49. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 49வது வசனம். மேலும் மன்னனானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். Stop for a while, the first part. முதலாவது வசனத்தை முதலாவது பகுதியை பாருங்கள். மேலும் As I have already been blessed with the earthly image, நான் ஏற்கனவே இங்கே உலக பிரகாரமான சாயலினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். as the earthly image, earthly, not worldly, but earthly. பூமிக்குரிய சாயலினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். That means the natural self. அதாவது நான் மண்ணானவனுடைய சாயல் என்று இங்கே வாசிக்கிறோம். ஆகவே அது சுபாவத்தின்படியான ஒரு சாயல் நமக்கு கிடைத்திருக்கிறது. Right. So that is the natural behavior of me. இது என்னுடைய சுபாவத்தின்படியான ஒரு நடவடிக்கை நடத்தை. But the Father's mission is not my own my earthly behaviors only. ஆனால் என்னுடைய மண்ணான சாயல் என்னுடைய மண்ணான நடத்தை மட்டுமே பிதாவினுடைய ஊழியமும் நோக்கமும் அல்ல. I need to have the heavenly nature. எனக்கு வானத்துக்குரியவர்களுடைய சாயல் எனக்கு உண்டாக வேண்டும். You see that now? பார்த்தீர்களா அதை? Can you understand that? அது உங்களுக்கு புரிகிறதா? This is my Father's mission in my life. இது பிதாவாகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கக்கூடிய ஊழியமா இருக்கிறது. What is the Father's mission in the life of the believer? ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில பிதாவினுடைய ஊழியம் என்ன? Is causing you to have that wonderful expression of the heavenly nature. அங்கே வானவரின் சாயலை அந்த பரலோகத்துக்குரிய குணாதிசயங்களை சுபாவங்களை நீங்கள் அடைய வேண்டும் என்பது அவருடைய ஊழியமா இருக்கிறது. Heavenly nature is only seen in Christ Jesus. அந்த வானவரின் சாயல் என்று சொல்லக்கூடிய அந்த காரியமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மட்டுமே காணப்படுகிறது. And it is through him that is given to us. அவர் மூலமாகத்தான் அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is also known as the free gift of grace. இது கிருபையினுடைய இலவசமான வரம் என்று சொல்லியும் அழைக்கப்படுகிறது. So that it is. ஆகவே அது அப்படியாக இருக்கிறது. So what we have? ஆகவே நாம் நம்ம என்ன வைத்திருக்கிறோம்? We are slowly being transformed into the heavenly image of Christ Jesus. அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வானவருடைய சாயலுக்கு நேராக நாம் மறுரூபம் அடைந்து கொண்டிருக்கிறோம். And of course, eventually we will have it. நிச்சயமாகவே ஒரு நாளிலே அது நமக்கு கிடைக்கும். We will surely have it. நிச்சயமாக நமக்கு அது உண்டாகும். Because Paul then later will tell us in Philippians chapter 3 and verse 21. ஏனென்றால் பின்னாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 21வது வசனத்தில் நமக்கு சொல்லுகிறார் that ultimately this will what will happen to us. கடைசியிலே இந்த காரியம் தான் நமக்கு அங்கே நடக்க போகிறது. Why is this happening to me? இது ஏன் எனக்கு நடக்கிறது? Not because I am a very good man. நான் ஒரு ரொம்ப நல்ல மனுஷன் என்பதனால் அல்ல. Not because I did great things. நான் பெரிய காரியங்களை எல்லாம் சாதித்திருக்கிறேன் என்பதனால் அல்ல. Not because I did so many good works. நான் நல்ல கிரியைகளை எல்லாம் செய்திருக்கிறேன் என்பதனால் அல்ல. Although I can be doing good works. நல்ல விஷயங்களை எல்லாம் நான் செய்து கொண்டு இருக்கலாம், அதெல்லாம் இருக்கட்டும். Although I must be doing good works. நான் நல்ல விஷயங்களை செய்தாக வேண்டும், அது உண்மைதான். That is not the reason. ஆனால் அது காரணம் அல்ல. But the Father's mission in my life. பிதாவாகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே செய்கிற அந்த ஊழியம் தான் காரணம். So what is my Father's mission in my life? ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பிதாவினுடைய ஊழியம் என்ன? Is slowly and surely changing my life to be under the characteristic of the Lord Jesus Christ. கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்களுக்கு நேராக மாற்றுவது அவருடைய ஊழியம். You see that? பார்த்தீர்களா அதை? Wonderful, isn't it? மிக அற்புதமாக இருக்கிறது அல்லவா? This is what we are told by the Apostle Paul. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லி இருக்கிறார். The Father will highly exalt the name of the Lord Jesus Christ. அங்கே பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை மிகவும் உயரத்திலே உயர்த்துவார். How is he going to do that? அதை அவர் எப்படி செய்ய போகிறார்? First, he is going to do it in me. அவர் அதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை செய்ய போகிறார். Me, as I am one of the parts or members of the church, we will all
are being highly exalted in Christ Jesus. நாம் எல்லாரும் அங்கே சபையினுடைய ஒரு அங்கமாக ஒரு பகுதியாக இருக்கிறபடினாலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அங்கே உயர்த்தப்படக்கூடியவர்களாய் இருப்போம். The Lord Jesus Christ will be given that highly exalted name. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த மகா மேன்மையான இந்த நாமமும் இந்த பெயரும் கொடுக்கப்படும். One day every knee will bow. ஒரு நாள் எல்லா முழங்கால்களும் முடங்கும். Everything will confess. எல்லா நாவுகளும் அறிக்கையிடும். Because today I do bow and I do confess him. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு என்னுடைய முழங்கால்கள் முடங்கி இருக்கிறது, என்னுடைய நாவுகள் அறிக்கை செய்கிறது. That's what the Father is having his mission in my life. அப்படித்தான் பிதா என்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். So beloved and God's people, ஆகவே எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, let's put this before you. நான் இந்த காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கட்டும். My Father's mission in a believer's life is this. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே பிதாவினுடைய பணி ஊழியம் இதுதான். Slowly and surely he is transforming you to be like Christ. கொஞ்சம் கொஞ்சமாக, ஆனால் நிச்சயமாக அவர் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல் மறுரூபம் அடைய செய்து கொண்டிருக்கிறார், மாற்றிக் கொண்டிருக்கிறார். So through the working of the Holy Spirit and in the counsel of God's word, ஆகவே தேவனுடைய வார்த்தையினுடைய ஆலோசனையின்படியாகவும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையின்படியாகவும் the character of Christ be made known in this world. இந்த உலகத்திலே கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள் அங்கே வெளிப்படுத்தப்படுவதாக, as we wait for his coming again. அவருடைய வருகைக்காக மறுபடியும் நாம் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே இந்த குணாதிசயங்களை நாம் உலகத்துக்கு பிரதிபலிப்போமாக. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you, Aswendran, for translating it so well. Thank you, uncle. Good to see you. Thank you. Any question to me or anything that you want to ask? ஏதாவது கேள்வியோ அல்லது ஏதாவது யாராவது கேட்க விரும்பினால் நீங்கள் கேட்கலாம். No, uncle. Okay, thank you. Yeah. We are so glad once again to hear the heavenly words from our dear evangelist SVR Lingam uncle from Singapore. We glorify God for that. Fear is something that catches us up at many a times in this very fast-paced world, very quickly changing things. Fear is something which grips us. So how do we come out of it? The only way is through the Comforter, and that is the Heavenly Father, the Son, and the Holy Spirit. So we have seen many things in this 1 hour. The will of the Heavenly Father's mission, what he has in store for each believer. So we have seen in Romans 8:29 and 1 Corinthians chapter 15 verse 49, the Father's mission to make us like Christ-like. So let us understand that it is a transforming thing in our lives. So let us heed to it, to the word of God. Let us heed to it, to the voice of God. Let us heed to it and give glory to God so that the Lord's name may be lifted high through each one of us. Thank you, dear uncle, for bringing us the word in the strength of the Lord. May the good Lord continue to use you. We are praying for you, your family, and definitely the dear ones in the Zoom room would all, and the assemblies in India would all continue to pray for your wife, and especially for you all in the ministry. As you are involved in the ministry, may the good Lord lead you more in the days to come. May the blessed Lord be with all of you in your assembly also. Now, we also thank our dear brother Surendran from Royapuram Assembly in Chennai for the translation. May the blessed Lord be with him. Thank you, dear brother Surendran. God be with you and your family also. Now we thank the singer, Adonai Creation, brother Samuel Paul Peter, for the 2 songs he has sang. May the blessed Lord be with him also. And we also thank all the dear ones who have joined in the Zoom room as well as in the live stream, YouTube live stream, where around 20 people were there, and the Zoom room around 35. May the blessed Lord continue to use each one of us wherever we are, and when we are listening to the word of God,
Let us get strengthened and be faithful and get the commendation from God, faithful and loving servant. So with this thought in our mind, to be like Christ-like, let us continue to sojourn the wilderness journey, and we'll close the meeting with this here. And for the closing prayer, I request from Pondicherry, Brother David Delphin, the elder of the Bethel Assembly, to close in with the word of prayer. Over to Pondicherry, Brother David Delphin. I request Brother Nagarajan Velu, the elder of Karaikudi Assembly, to close in with the word of prayer and benediction. Over to Brother Nagarajan Velu in Karaikudi Assembly. I think both of them are not available. Let us pray. Gracious and loving Heavenly Father, we thank and praise Thee for this time that Thou hast granted unto us to come to Thy holy, righteous, almighty presence. Father, we heard two beautiful songs from Thy Son, from Thy child this evening time from Chennai. We praise Thee and we glorify Thy name. We also, more importantly, heard the word of God, the voice of God through dear brother S.V.R. Lingam uncle. Oh Lord, continue to use him wherever he delivers Thy word, so that Thy name may be glorified through him. Oh Lord, we pray that all of us who have listened may be much strengthened in Thy word through the verses, Bible verses that we have gleaned through, we have read through, that we would go and not only those verses, even those passages, and more, we would read those passages more deeply and understand the inner meaning of the deep meaning of what the Lord God has to say to each one of us. That the Spirit of God continue to talk to us. Thank Thee for Surendran also for having translated the message, the Bible study from English to Tamil. May Thy presence be with him and his family. Lord, we pray. Lord, we pray for S.V.R. Lingam whole family. Continue to be with them once again. Lord, we pray for all the other matters. We thank Thee for all the prayers made thus far for this Kodambakam Zoom Bible study meetings, all these days, weeks, months, and years. Oh Lord, almost a year. The lockdown has started last year, March 23rd, and today being March 22nd. Lord, it's almost 1 year since the lockdown has started in India. Father, due to coronavirus, we pray that only Thou can heal this problem, and nothing can stop. And we understand it that man is still fragile and nothing before a small germ. Oh Lord, we pray that Thou may continue to use each one of us wherever we are, that we may not be in fear, but always be strengthened with the word of God, and always be comforted with the word of God, and always be transformed like Christ-like in our lives. Lord, we pray. Father, we thank Thee for Thy word once again. We offer this prayer in the holy, righteous, and almighty name of our Lord and Savior, Jesus Christ. May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the
fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you all once again for joining in. May the blessed Lord be with you all. Thank you, Uncle, for joining us from Singapore. May the blessed Lord be with all of us. And tomorrow also, God willing, at 6:45, we'll all have the meeting with SVR Uncle Lingam joining in from Singapore. Till then, may the blessed Lord be with all of us. God bless.